மகாபாரத போர்ன்றது உங்கள் மனசில் நடக்கிற போர், வெளியே நடக்கிறது இல்லை. நீங்கள் நினச்சிக்கிறீங்களா இப்போ உங்களுக்குள்ள பெரிய போராட்டம் நடந்துக்குது இல்லை, நம்ம இப்படிக்கிறோமே அதை ஏற்றுக்கலாமா, அவனை குழப்பம் இருக்குதா இல்லையா, இல்லை குழப்பம் இல்லாமல் போய் சேர்ந்துருந்தாலும் சரி. இப்போ நான் பேசணும்னு ஒரு குழப்பம் ஏற்பட்டுற பார்த்தீங்களா, உள்ள போர் நடக்குது தான். அதான் மகாபாரத போர்னா வெளியே போய் அங்கேயே நடந்ததெல்லாம் கிடையாது. குருஷேத்திர போர் எங்கே தான், புலன் 5 பூதம், அதுதான் பஞ்சபாண்டவர்கள். தத்துவம் 100. இந்த புலன்கள் தத்துவங்களை படிச்சுவிட்டு கத்தினுக்குது, புரிஞ்சுக்கிட்டீங்களா? உள்ள ஒரே போராட்டம். அப்போ உங்களுக்கு இது வழிநடத்துறது யார் ஓனா? கிருஷ்ணன் ஓணும். இங்கே வந்தால் கிருஷ்ணனை காட்டி கொடுத்துருவோம். என்னோட பேர் கர்ணன். நான் சிவகாசிலேருந்து வரேன். கொஞ்சம் நிறையா பேசுவேன். ஐயா இந்த மாதிரி உட்காரும்போது நிறையா பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் கொஞ்சம் நேரம் இருந்துட்டா நினச்சிக்கோங்க. எனக்கும் கடவுளுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன்னா, சின்ன வயசில் எங்கள் அம்மா வந்து நீங்கள் கோயிலுக்கு போவாங்க. இருக்கங்குடின்னு ஒரு கோயில் சாத்தூர் பக்கத்தில் இருக்குது. அங்கே வந்து பாத யாத்திரை கூப்பிட்டு போவாங்க. கூப்பிட்டு போகும்போது எனக்கு என்னென்னா, அந்த சேவு பிஸ்கட்லாம் வாங்கி தருவாங்க. அதை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே, அப்போ வந்து ஆள வந்தான்னு ஒரு படம் வந்துச்சு. அப்போ அந்த கதையை பேசிக்கிட்டே போவோம். அந்த கோயில் வந்துடும். போனால் அங்கே ஒரு ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கும். கருவறை முன்னாடி நான் பாட்டு படுத்து தூங்கிடுவேன். அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு. அப்போ நான் 4th 5th படிக்கிறேன். அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு. ஒரு 10th படிக்கும்போது போவேன். கூட்டமாக இருக்கும். உன்னை பார்க்க எவ்வளோ பேர் வந்திருக்காங்களா, கீழே நிற்க மாட்டேன், போய் மொட்டையை போடுவேன், அப்படியே வாசலை விழுந்து கும்பிட்டு போயிடுவேன். இவ்வளோதான் என்னோட அப்போ வந்து அது தெய்வம்னு எனக்கு தெரியாது, கடவுள்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்படி தான் எனக்கும் தெய்வத்துக்குமான தொடர்பு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த காலேஜ் படிக்கிற வரைக்கும் வந்து எனக்கு பெருசாக அந்த ஆன்மீகத்தில் ஈடுபாடு கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் என்னை சந்தித்து யாராவது ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. இப்போ நான் ஒரு காலேஜ் ஜாயின் பண்ணும்போது ஒரு அண்ணன் சொன்னாங்க, அரியர் வச்சா எக்ஸாம் எழுதாம விட்றாத, அரியரை போய் எழுதிட்டு வந்துரு, நீ படிக்கலனாலும் பரவாயில்ல போய் எழுதிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து அது வரைக்கும் ஃபெயில் ஆகாத நான் வந்து ஃபஸ்ட்டு செமஸ்டரில் போகும்போது ஒரு 4 அரியர் வந்துச்சு. எங்கள் அப்பா சொன்னேன், அப்பா அவர் வந்து எப்படின்னா 5000 ரூபா வச்சுக்கிட்டு எனக்கு இன்ஜினியரிங் காலேஜ் சேர்த்துக்கிட்டாரு, பையன் நல்லா படிப்பான் சேர்த்துக்கோங்க அப்படின்ட்டு. அப்போ வந்து வந்துட்டேன். வந்து எங்கள் அப்பாட்ட சொல்கிறேன். அவர் வந்து அப்போ நான் ஹோட்டலில் வச்சு நனைஞ்சு போயிட்டோம். ஹோட்டலில் வேலை பார்த்தார், 150 ரூபா சம்பளம். அதில் போய் இந்த மாதிரி அரியர் வச்சிட்டேன்ப்பா, எனக்கு வந்து தமிழ் தான் படிக்கணும்னு ஆசை, நான் அங்கே போய் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னாரு. அப்படியே கூப்பிட்டு தனியாக கூப்பிட்டு, ஓனர் பையன் 21 அரியரா, பரவாயில்ல போய் படி அப்படின்ட்டார். அப்புறம் வந்து நான் எனக்கு விடமாட்டார் ஒழுக்கு அப்படின்னு சொல்லி படித்து முடித்து வெளியே வந்து அந்த வேலை தேடிக்கிட்டு இருந்தேன். வேலை தேடும்போது அப்போ வந்து சில பெண்கள்லாம் அந்த நம்ம தங்கி இருக்கிற இடத்துல வாங்க சண்டே வெளியே போகலாம் அப்படின்னா சொல்லுவாங்க. இல்லை எனக்கு இன்டர்வியூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். அப்போ வேலை தேடிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த காதல், இந்த ஜாதி இதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியாது. அப்போ அந்த வேலையை தேடி எப்படியாவது நம்ம கடை வாங்கி படிக்க வச்சிருக்காரு, நம்ம எப்படியாவது அந்த பணத்தை கட்டிட்டு அவருக்கு ஒரு கடையை வச்சு கொடுத்துட்டு, எனக்கு ஆசை வந்து சினிமா டைரக்ட் பண்ணணும்னு, அந்த ஃபீல்டுக்குள்ளே போயிடணும் அப்படின்னு சொல்லி தான். அப்போ வந்து நான் வேலை தேடும் போதேவும் ஒரு 5 லட்ச ரூபா சம்பாரிச்சுட்டு நம்ம வீட்டில் கொடுத்துட்டு இன்னொரு 5 லட்ச ரூபா எனக்கு என் சாப்பாட்டுக்கு வச்சுக்கிட்டு நான் ஒரு டைரக்ஷன் பண்ண போகணும் அப்படின்றதான் என்னோட எய்மாக இருந்துச்சு 10 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படி தான் வந்து நான் உலகம் வந்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் வந்து வேலை கிடச்சி 3 வேளை பசிக்கு எனக்கு சோத்துக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நிலமை வரும்போது, நீ என்ன ஜாதிப்பா அப்படின்னு 4 பேர் கேட்பாங்க. அப்போது அந்த ஜாதி திமிரு வந்து வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ வந்து அது அந்த திமிரு வந்துக்கிட்டே இருக்கும்போது எனக்கு தோண ஆரம்பிச்சு, சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்கும்போது இதெல்லாம் நமக்கு தெரியவே இல்லை. ஆனால் சோத்துக்கு வழி வந்ததுக்கப்புறம் நீ யாரு, அப்புறம் என்ன ஏது, இது நமக்கு தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி எனக்குள்ள வந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் எப்போ வரும்னா, நான் ட்ரிங்க்ஸ் சாப்பிடும்போது எனக்கு வரும். எனக்குள்ள நானே பேசிக்கிட்டு இருப்பேன். அப்போ வந்து இதெல்லாம் வந்துட்டு இருக்கும்போது ஒரு அண்ணன் வந்து ஆன்மீகம் பக்கம் கூட்டு போனாங்க. அவர் பேர் சரவணன். அவர் எப்படின்னா, அவருக்கு ஏதாவது நல்லது நடக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா என்னையும் கூட்டு போயிடுவாருங்க. அப்படி ஃபர்ஸ்ட் போன இடம் நித்யானந்தா. அங்கே போனால் ஒரு மரத்தில் வந்து ஒரு சிலை இருக்கு, அவர் விரல் இருக்கும், அந்த விரலை நம்ம தேய்ச்சிட்டோம்னா நம்ம தலையெழுத்து மாறிடும்னு சொல்லுவாங்க. நம்ம எப்படியாவது சரியா உண்மையில என் தலையெழுத்து மாறிச்சு, ஐயா வந்து சந்திச்சிட்டேன். அப்போ வந்து அந்த பயிற்சியெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, ஜாலியாக இருப்பேன், எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கோம். என் கேரக்டர் எப்படின்னா, அப்போ வந்து வயசு வந்துச்சுல, அப்புறம் கல்யாணம் ஆசைலாம் இருக்குங்க. அப்போ ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா டைரெக்டாக போய் பேசிடுவேன். இந்த மாதிரி உன்னை பிடிச்சிருக்குமா, கல்யாணம் பண்ணிக்கலாமா, இல்லை லவ் பண்ணலாமா அப்படின்னு கேட்பேன். அது முடியாதுன்னு சொல்லிடும், நான் பாட்டுக்கு வந்துடுவேன். அது பக்கம் போகிறது கிடையாது. இப்படியே வருது.
இப்படி தான் போயிட்டு இருக்கும்போது அதே அண்ணன் வந்து அதுக்கப்புறம் நித்யானந்த அப்போ நிறைய சொல்லுவேன் நித்யானந்த பற்றி, இந்த மாதிரி அவர் நல்ல கருத்து சொல்லியிருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் சன் டிவியில் ஒரு நியூஸ் வந்துச்சு, அவர் ரஞ்சிதா கூட படுத்துருக்க மாதிரி நியூஸ் வந்துச்சு. அப்போ வந்து எனக்கு சொன்னாங்க, பத்தியா உங்களால் அதில் இருக்கிறவன் பக்கடா சாப்பிட்றான், உனக்கு என்ன போ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துடுவேன். ஏன்னா எனக்கு அவர் சொல்லிக் கொடுத்த பயிற்சி எனக்கு வந்து நல்லா இருந்துச்சு, உடம்பு ஹெல்த்தாக இருந்துச்சு, ஜாலியாக இருந்தேன், சந்தோஷமா இருந்தேன் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அந்த பக்கம் போகிறது கிடையாது. என்னன்னா அந்த என்னால் பணம் கொடுக்க முடியாது, அதனால அங்கே அடுத்தடுத்த பயிற்சிக்கெல்லாம் நான் போகல. எனக்கு ஏன்னா நிறைய கமிட்மெண்ட் இருந்துச்சு. அது மாதிரி வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் பணம் சேர்ந்துச்சு. நான் எப்படியாவது எங்கள் ஐயாவுக்கு கடை வச்சு கொடுத்துலான்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தேன். ஒரு நல்ல நாளை பார்த்து செய்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு சாமியார் போய் பார்த்தேன். இந்த பேரை நான் சொல்கிறேன், கூனம்பட்டி கல்யாண பிரியாதீனம் ஸ்ரீல ஸ்ரீ ராஜ மாணிக்க சரவண மாணிக்கம். நீதான் நீ ஒரு காரணம் எங்கள் ஐயா வந்து பார்க்கறதுக்கு. அப்போ போனேன், அவரை வந்து பூஜையில வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஒரு 5 லட்ச ரூபா வாங்கினாப்புல. அதோட நிறைய ஸ்கிப் பண்ணி சொல்றேன், ஏன்னா அதோட முடிச்சு அவன் போனோம்னா சட்டையை கட்டி போட்டு அவங்க படத்துல பாடு இருக்கு, அதெல்லாம் தாண்டி ஒரு ரொம்ப மன வேதனையா போச்சு. அப்ப என்ன பண்ணுவாங்க, நாம சம்பாத்தியம் கிடையாது, லோன் எடுத்துருக்கோம். லோன் எடுத்து வீட்டுக்கு வருவாங்க. நான் அடுத்த நாள் வந்து பேங்க்கே போயிட்டேன், சார் நான் லோன் வாங்கியிருக்கேன், என் வீட்டுக்கு வராதிங்க, நான் என் சிச்சுவேஷன் இந்த மாதிரி, நான் ஒரு 10 லட்ச ரூபாய் தொலைச்சிட்டேன், எனக்கு வந்து இந்த மாதிரி தொந்தரவு கொடுக்காதீங்க, நான் கொடுப்பேன், எனக்கு ஏதாவது வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு பார்த்தேன். ஒரு 4-5 பேர் இல்லை, ஒரே ஒரு மேடம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க பேரும் அந்த பேங்க் பேரையும் நான் சொல்ல வரும்ல. அப்போ வந்து உன்னால எவ்வளோ கட்ட முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஐடியா கொடுத்து, ஒரு 3 மாதம் நீங்கள் எந்த பேங்க்குக்கும் கட்டாதீங்க, செட்டில்மெண்ட் பேசுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் என்னோட ஒய்ஃபு நகையெல்லாம் வச்சு கொடுத்து 3 மாதம் இருக்கிற காசுலாம் சேர்த்து ஒவ்வொரு இதாக செட்டில்மெண்ட் பண்ணி அந்த இதுலேருந்து வெளியே வந்தேன். வெளியே வந்தோடனே இருக்கும் இடையில அந்த சரவணன் தாண்டா எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி அவர் மேலே எனக்கு கட்டுப்பாயிருச்சு. அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு நாள் ஐயாவோட ஒரு வீடியோ அனுப்பிச்சார். வீடியோவில் வந்து அப்போ வந்து ஒரு சின்ன ஷார்ட் மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வந்து உனக்கு மறுபிறவி எப்போ கிடையாது அப்படின்னா, ஒரு பொண்ணு ரோட்டில் போகுது, திரும்பி பார்க்கணும்னு தோணுது, நீ பார்த்துட்ட அப்படின்னா உனக்கு மறுபிறவி கிடையாது. பார்க்கல ஆனால் பார்க்கணும்னு தோணுது, அப்படியே நினச்சிட்டு போனேன்னா உனக்கு மறுபிறவி உண்டுன்ற மாதிரி ஒரு வீடியோ. நான் வந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். அந்த எனக்கு என்னன்னு தெரியல, என்னடா நம்ம பொம்பளை பிள்ளைய பார்த்தா நம்ம தலையை குனிஞ்சிட்டு போகணும், இல்லை அவங்களுக்கு ஒதுங்கி போகணும், அப்படிதான் நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க. இவர் வித்தியாசமா சொல்றாருன்ட்டு அந்த சொல்லுவாங்கல்ல, அதாவது ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். அப்ப இருந்து நான் ஐயாவோட வீடியோ கண்டினியூவா பார்க்க ஆரம்பிச்சும் போது நான் ஃபர்ஸ்ட் ஐயாவை வந்து ஒரு திருக்குறள் புக்கு அறிமுக விழா அன்னைக்கு தான் நான் வந்து ஐயாவை ஃபர்ஸ்ட் நேராக சந்திக்கிறேன். அந்த ஐயா பக்கத்தில் உட்காந்து பேசும்போது எனக்குள்ள ஜாதி உணர்வு சொல்றேன். ஐயா வந்து பேசுவாக்குல வந்து பறையன்னு சொல்லிட்டாரு. அப்போ வந்து எனக்கு வந்து ஐயோ புக்கு வாங்கிட்டோம், எல்லாரும் போட்டோ எடுக்கிறாங்க, இவர் கூட நின்று நம்ம போட்டோ எடுக்கவா அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் உள்ளுக்குள்ள நமக்குள்ள பேசிக்கிட்டே இருக்கோம்ல. அந்த மாதிரி நான் பேசிக்கிட்டே இருக்கேன். அப்புறம் வந்து ஒரு நாள் தோணுச்சு, இப்போ நம்ம இந்த போட்டோ எடுக்கல அப்படின்னா அடுத்து நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காது, அதுவும் எனக்குள்ள சொல்லுது. அப்போ போய் நான் ஐயா முன்னாடி நின்று போட்டோ எடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஆனந்த வாழ்வு அட்டன் பண்ணிட்டு திரும்ப வந்து அந்த ஜாதி உணர்வு எப்படி போச்சுன்னே எனக்கு தெரியாது, அது போயிருச்சு. ஆனா இன்னும் ஓரத்துல ஒட்டிக்கிட்டு இருக்காது எனக்கு தெரியும். ஏன்னா எனக்கு சில சந்தர்ப்பங்கள்ல அது எட்டி பார்க்கும், அது எனக்கு தெரியும், அது இன்னும் போகல. அதுக்கப்புறம் வந்து ஐயாட்ட பயிற்சி வாங்கி அதை பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். இப்போ வந்து 40 நாளுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு. அப்போ அந்த பயிற்சி வாங்கிட்டு எல்லாரும் வெளியே போனாங்க. அப்போ ஒன்று சொல்லணும், ஒரு மனசுக்குள்ள ஒன்று சொல்லணும், இந்த கண்ணடிச்சா வராத பொம்பளை கையை பிடிச்சிருந்தா மட்டும் வரவா போகுது, பயிற்சி வாங்கிட்ட அதுல வராத ஞானம் நீ வந்து 40 நாள் போனா மட்டும் வரவா போகுது அப்படின்னு ஒரு கேள்வி எனக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா ஐயாவை சந்திக்க வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. அது வந்து ஐயாவை சந்திச்சதுக்கு அப்புறம் அது ஏன்னு எனக்கு புரிஞ்சிச்சு. ஆனா இந்த 40 நாள் கிளாஸ் வரவா வேணாமா, கடை வாங்கிட்டு வரணுமா, நம்மளோட காசுலே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதும் எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. அதனாலதான் இன்னைக்கு வந்து நிக்கிறேன். எனக்கு இது ஞானம் இது எனக்கு தெரியாது. ஆனா நான் வந்து என்னோட இன்னசென்ட்டை தொலைச்சிட்டேன். நான் ஒரு ஜாலியான ஆளு, அதையும் தொலைச்சிட்டேன். மனசு ரொம்ப இறுக்கமா இருக்கும், எல்லார்ட்டையும் போய் கலந்து பேச மாட்டேன். அதை எப்படியா சரி பண்ணிக்கணும்னு வந்திருக்கேன். என்னோடய பேர் கர்ணன், நான் சிவகாசிலேருந்து வரேன். ஐயாவை எனக்கு ரொம்ப வருஷமாக, ஒரு 5-6 வருஷமாகவே எனக்கு தெரியும். என்னோடய பிரச்சனை ஒரு ஃபினான்ஷியல் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு அதுலேருந்து வெளியே வந்து அந்த ஒரு கில்ட்டோடவே சுற்றிக்கிட்டு இருந்தேன். இவ்வளோ நிறையா பணத்தை இழந்துட்டோம் நம்ம லைஃப்பில், இவ்வளோ பணத்தை இவ்வளோ சீக்கிரம் இழந்தது வந்து ரொம்ப பெரிய கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அந்த சமயத்தில் வந்து என்னோடய ஃப்ரெண்டு சரவணன் மூலிமா ஐயா வந்து தெரியும். அதுக்கப்புறம் ஐயா கிட்டே பேசும்போது சொன்னார், நீ தொலைச்சதெல்லாம் ஒரு வெள்ளி தாண்டா, உன் வாழ்க்கை ஒரு தங்க மாதிரி, அந்த வெள்ளி பொருளுக்காக உன் வாழ்க்கை இழக்க போறியா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நான் இது வரைக்கும் எந்த ஒரு குருவை
2-3 குருவை பார்த்துருக்கேன். அவங்ககிட்டனா போயிட்டு ஈஸியாக என்னால் போய் அப்ரோச் பண்ண முடியாது. அவங்கள சுற்றி ஒரு 4 பேர் இருப்பாங்க. அந்த 4 பேர்கிட்ட தான் ஏதாவது தகவல் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி நான் சொல்லும்போது வந்து எனக்கு அவங்களுக்கும் பெரிய டைரெக்டாக இதாகவும் இருக்காது. அப்படியே நான் அவங்ககிட்ட பேச போனாலுமே வந்து அவங்க முன்னாடி நான் நின்றுக்கிட்டு பேசணும், இல்லை வந்து இப்படி வாயில் விரல வச்சுட்டு பேசணும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஐயா கிட்ட வந்து நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது வந்து சேரில் உட்கார சொன்னார் ஐயா. உட்காரியா, உட்காந்து என்னோட சகஜமாக பேசி ஏதோ ஒரு தகப்பன் புள்ள ஸ்தானத்தில் இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு அந்த ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயும் வந்து. அதுக்கப்புறம் வந்து ஐயா கிட்ட பிரச்சனை சொல்லும்போது நீ உபதேசம் வாங்கிக்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது ஃப்ரீ என்னோடய பிரச்சனையை பார்த்துட்டு நீ உபதேசம் வாங்கிக்கோ, உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன நினச்சிட்டேன் அப்படின்னா, அப்போ வந்து ஏழைகளுக்காக ஒரு சில விஷயங்கள் வச்சுருந்தாங்க. அந்த 12 வாரம் வந்து நம்ம உபதேசம் வாங்கிட்டு போகிற மாதிரி இருந்தது. அப்போ வந்து நான் அந்த என்னோடய அறியாமையில் வந்து அந்த வாய்ப்பை இழந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் முழுசாகவே அந்த பேமெண்ட் கட்டி தான் நான் அந்த உபதேசம் வாங்கினேன். உபதேசம் வாங்கினதுக்கப்புறம் பயிற்சி பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த 3வது கண் விழிப்பு அந்த அனுபவம்லாம் எனக்கு கிடச்சிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறமும் வாழ்க்கையில் வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு. அப்பப்போ ஐயாவை வந்து சந்தித்து பேசிட்டு போவேன். அதுக்கப்புறம் வந்து சத்சங்கம் அட்டன் பண்ணுறது எனக்கு வந்து இதுவே போதுமானது, ஐயா இவ்வளோ பேசி வச்சுருக்காங்க, இதுவே போதுமானது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் வந்து 40 டேஸ்க்கு வந்து வரணும்னு தோணுச்சு. ஏன் அப்படின்னா ஐயாவை சந்திக்கிறதுக்கு இங்கே பசுமை இல்லம் திண்டுக்கல் வீரசிக்கப்பட்டி வரும்போது 2 மனிதர்களை நான் சந்தித்தேன். அவங்க வந்து 40 டேஸ் அட்டன் பண்ணவங்க. அந்த 2 பேருமே வந்து தனக்கான ஒரு ஸ்பேஸோடு இருந்தாங்க. ரொம்ப க்ளோஸாக பழகுவாங்க. அப்போ நான் ஒரு டைமில் வந்திருந்தேன், பேசுகிறதுக்காக போனேன். இப்போ நான் தூங்க போகிறேன், அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இது அவங்க தூங்குகிற நேரம், அந்த தூங்குகிற நேரத்தை வந்து மற்றவங்களுக்காக செலவு பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ தான் நினச்சேன் வந்து, ஆனால் அதுக்கப்புறம் வந்து என்னை அவாய்ட் பண்ணுறாங்க, அதனால் அப்படி சொல்லிட்டு போகிறாங்கன்னு நினச்சேன். ஆனால் தூங்கி முடித்தவொடனே கரெக்டாக எனக்கு ஃபோன் பண்ணி இது என்ன விஷயம் ஏது அப்படின்னு சொல்லி பேசிவிட்டு நாங்கள் கிளம்பணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. அப்போ இந்த 40 டேஸில் வேறு என்னமோ நடக்குது. அப்போ நம்மளுக்கு வாய்ப்பு கிடைச்சா இந்த 40 டேஸை வந்து அட்டன் பண்ணி நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் எனக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கான சந்தர்ப்பம் இந்த முறை வந்து எனக்கு வந்துச்சு. ஒரு 2-3 பேட்ச் நான் விட்டேன். பட் இந்த பேட்சில் வந்து எனக்கு சந்தர்ப்பம் அது கிடச்சிச்சு. நான் அதை அட்டன் பண்ணி பார்க்கும்போது நான் வந்து ஃபினான்ஷியலாக வந்து நான் நல்லா இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து இந்த கிளாஸ் வந்து உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி எனக்குள்ளே வந்து ஒரு ஜாதி அப்படின்றது வந்து ஒரு கொஞ்சம் அந்த ஜாதி உணர்வு இருந்துச்சு. இதுலேருந்து என்னால் வெளியே வர முடியல. நான் நிறையா தடவை ட்ரை பண்ணியிருக்கேன். இருந்தாலும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் என்னோடய சமூகத்தை சேர்ந்தவங்களை சந்திக்கும் போது ஆகா இவங்க என்னோடய சமூகம், அந்த வெறித்தனம்லாம் கிடையாது. ஆனால் இந்த உணர்வு கூட எனக்கு இருக்கக்கூடாது. மதத்தை கடந்து நான் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எது சொன்னாலும் எனக்கு ஒன்றும் அது பெரிய பிரச்சனையாக இருக்காது. என்னோடய பேர் கர்ணன் அப்படி சொல்லும்போது எனக்கு எந்தவித உணர்வுமே இருக்காது. அதே மாதிரி என்னோடய ஜாதி யாராவது கேட்டால் கூட வந்து அதை சொல்லும்போது எனக்கு ஒரு எந்த உணர்வுமே இருக்கக்கூடாதுன்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். பட் அதுதான் மெயின். அதுக்கப்புறம் வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு எனக்கு வந்து. ஸோ அப்போ வந்து அதுக்கு இதெல்லாம் உதவுமா அப்படின்ற எண்ணம்லாம் கிடையாது. ஒரு இறுக்கமான சூழ்நிலை வந்த நான் வந்து அதுலேருந்து வெளியேறி ஒரு தளர்வான நிலைக்கு போக முடியுமா, என்னோடய பழைய நிலைக்கு பழைய நிலையில் வந்து நான் ஒரு கொஞ்ச நாள் வந்து அந்த ஒரு காலேஜ் டைமில் வந்து அவ்வளோ ரிலாக்ஸாக இருப்பேன், ஜாலியாக இருப்பேன், சந்தோஷமாக இருப்பேன். அந்த வாழ்க்கைக்கு நான் திரும்பணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அதை விட சிறப்பான வாழ்க்கையை வந்து இங்கே நான் அனுபவித்தேன். இங்கே இருக்கிற என்விரான்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு மலையடிவாரத்தில் தான் இருக்கும். இது வந்து ரெகுலர் கிளாஸு அந்த மாதிரிலாம் இருக்காது. ஒரு மாதிரி ஜாலியாக ஐயா கூட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போதே வந்து ஐயா வந்து நம்மளை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்சர்வ் பண்ணிவிட்டு என்னோடய குறை என்ன, இந்த கிளாஸில் வந்து மூலமாக ஒரு சில விஷயங்கள் இருக்கும். ஆனந்த வாழ்வு, நிமிர்ந்து நெல், பார்த்து பழகு, காலம் உன் கையில், ஊக்கமது கைவிடல், இந்த மாதிரி ஒரு கிளாஸஸ் வந்து ஷெட்யூல் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் அதில் உள்ள கோர் வந்து சரியாக தான் இருக்கும். ஆனால் அதை தாண்டி வந்து எப்படின்னா நான் வந்து ஐயா கூட டைரெக்டாக, ஸோ எனக்கும் ஐயாவுக்கும் ஒரு டீல் இருக்கும். அப்போ வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் கிடையாது. தோப்பில் இருந்தாலும் ஒவ்வொரு மரமும் தனித்தனின்னு ஐயா வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி தனியான ஒரு மரம் நான் வந்து அப்போ எனக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத வந்து ஐயா வெளியே கொண்டு வந்தாங்க. நான் வந்து காலத்தை மதிக்காமல் இருந்தேன், என்னோடய தனித்துவத்தை நான் வந்து மதிக்காமல் இருந்தேன், மற்றவங்கள பற்றி சிந்திக்கிறதுல அதிகமான நேரம் செலவு பண்ணேன். ஸோ ஒரு அங்கீகாரத்துக்கு நான் ஏங்கிக்கிட்டே இருந்தேன். அடுத்தவங்க என்னை பாராட்டணும், என்னை வந்து நான் நிரூபிக்கணும், நான் வந்து பெரிய ஆள், நான் நல்லவன் அப்படின்னு நிரூபிக்கிற அந்த முயற்சியில் நான் ஈடுபட்டுக்கிட்டே இருந்திருக்கேன். அதே மாதிரி வந்து
அங்கீகாரத்துக்கு ஏங்கிக்கிட்டு இருந்திருக்கேன். ஸோ என்ன இருக்குல்ல, இப்போ நான் ஒரு கேரக்டரு. ஸோ இந்த கேரக்டர் வந்து இருக்கிற ஆளா, இப்போ என் கேரக்டர் உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்றதான் நான் பார்ப்பேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தப்பு அப்படின்றத நான் சொல்லிடுவேன். ஸோ அந்த மாதிரி தான் நான் பழகிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அப்படி கிடையாது, இதெல்லாம் என்கிட்ட இருக்கிற தப்பு அப்படின்னு என்னை ரியலைஸ் பண்ண சொன்னார். இது எப்படி வந்து ஒரு கிளாஸ் வந்து குச்சி வச்சு அடிப்பாங்களா, அப்படிலாம் கிடையாது. ஃப்ளோவில் போயிட்டே இருக்கும். நம்மளுக்கு என்னால் அதை உணர முடியும். இந்த இடத்துல நீ தப்பு இருக்க. சில இடத்துல வந்து ஐயா டைரெக்டாக சுட்டி காட்டிடுவார். அது அந்த நேரத்தில் நமக்கு வலிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த ஒரு கொஞ்ச நேரத்திலே வந்து நம்ம ரியலைஸ் பண்ணிடுவோம். அது வந்து நம்மளுக்கு அந்த ஃபீலே இல்லாமல் ஆயிரும். ஓ, இது என்னோடய தப்பு, இதை நான் சரி பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அப்போ வந்து நான் என்ன செய்யணும், ஸோ இந்த கிளாஸ்லேருந்து நான் என்ன எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா வந்து நான் எப்படி இதிலேருந்து எப்படி சரி பண்ணிக்கிறது, ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம் சொன்னார் ஐயா. வந்து நான் யார் அப்படின்றத அறியணும். ஃபஸ்ட்டு வந்து நான் யார், நான் வந்து உடலால் மனதால் உயிரால் உருவானவன். ஸோ எனக்கு வந்து முகவரி என்ன அப்படின்னா, எனக்கு முகவரி இந்த வெற்றிடம் தான் அப்படின்றத ஐயா சொல்கிறாங்க. ஸோ என்னோடய உயிர் வந்து இந்த வெற்றிடம் தான், கடவுள் தான் உயிர், இந்த கடவுள் தான் எனக்குள்ளேயும் இருக்குது வெளியிலையும் இருக்குது. ஸோ அப்போ வந்து எனக்கு முகவரி வந்து இந்த வெற்றிடம் தான். ஒரு வீடோ ஒரு ஆஃபீஸோ அந்த இது என்னோடய முகவரி கிடையாது, இது ஃபுல்லாகவே உன்னோட தான். அப்போ நீ எப்படி இருக்கணும், அப்போ இதான் நீ உன்னோட பிறப்பு, நீ எப்படி பிறந்து வந்திருக்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் இதெல்லாமே வந்து சொல்லிக் கொடுக்கும்போது ஏன் நான் துன்பப்படுறேன், எதனால் நான் துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கேன், வாழ்கிறது எப்படி, இந்த சமூகத்தில் வாழ்கிறது எப்படி, இந்த சமூகத்தில் வந்து எல்லாருமே நடிக்க தான் செய்கிறாங்க. அப்போ அந்த நடிக்கிற வேலையை நம்ம எவ்வளோ சிறப்பாக செய்யணும், அதில் வந்து மற்றவங்கள மதிக்கிறது எப்படி. ஸோ ஒருத்தவங்க மதிக்கிறது அப்படின்னா கை கட்டி நின்று மரியாதையாக வாங்க சார் போங்க சார் அப்படி சொல்கிறது கிடையாது. அவங்க செயலுக்கு வந்து நம்ம எதிர்வினை ஆட்டணும், அவங்க பேசுகிறத நம்ம கவனிக்கணும், அவங்களுக்கு ரிப்ளை பண்ணணும். இந்த ஒரு கணத்தை அரைஞ்சா மறு கணத்தை காட்டுற சோழியே கிடையாது. ஒரு கணத்தை காட்டினா 2 கணத்தில் அரைஞ்சிட்டு வந்துடணும், அதுதான் மதிக்கிறது. சரி, அந்த மாதிரி டிப்ளமேட்டிக்காக இல்லாமல் இயல்பாக வாழ்கிறதுக்கான விஷயங்கள், அது ஒரு நமக்கு ஒரு 8 வித உணர்ச்சிகள் இருக்குது. ஸோ அந்த 8 வித உணர்ச்சியை அனுபவிக்கணும். சந்தோஷமோ துக்கமோ அழுகையோ காமமோ சிரிப்போ எது வந்தாலும் வகையில் ஜாலியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயந்தான் வந்து இந்த ஆனந்த வாழ்வு. ஸோ மற்ற கிளாஸ்லலாம் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்து நான் யாரும் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமா. ஸோ அதுக்கப்புறம் நான் வளர்ந்து வரணும்ல. நான் யாரும் தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து நான் எதுக்காக இங்கே வந்திருக்கேன், சமாதி அடையணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்குது. சும்மா சாதாரணமாக செத்து போகிறது வந்து ஒரு வாழ்க்கை கிடையாது, நம்ம சொல்லிட்டு சாகணும் அப்படின்னு எப்பயுமே ஐயா சொல்லுவார். நீ சாக போகிறேன்னா நாளைக்கு நான் வந்து இருக்க மாட்டேன் அப்படின்றத வந்து சந்தோஷமாக சொல்லிவிட்டு போய் சாகணும், சமாதி அடையணும் அப்படின்றத சொல்லுவாங்க. சமாதி அடையணும் அப்படின்னா நம்ம நிறைவாக வாழ்ந்துருக்கணும், அப்போ தான் சமாதி அடைய முடியும். நிறைவாக வாழ்கிறது எப்படின்னா வந்து ஒரு வீடு கட்டி ஒரு பங்களா கட்டி 4 கார் வாங்கி பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு சொத்து சோகம் சேர்த்து வச்சு நிறைவாக வந்துடுமா, அப்படிலாம் கிடையாது. நிறைவாக வாழ்கிறது வந்து நம்ம செய்யக்கூடிய செயல்களை வந்து நம்ம நிறைவாக செஞ்சுக்கிட்டே வரணும். அப்போ அப்படி செய்கிறதுக்கு என்ன தேவை அப்படின்னா வந்து நம்ம தேவை வந்து தெரியணும். இங்கே வந்து என்னோடய தேவை என்ன, ஸோ என்னோடய தேவையை வந்து நான் எப்படி வந்து அடையிறது அப்படின்றது வந்து ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அப்போ வந்து தேவை மட்டும் இருந்தால் தேவை ப்ளஸ் திறமையை வளர்த்துக்கணும். ஸோ திறமையை வளர்த்துக்கிறது அப்படின்னா வந்து எல்லாமே நம்ம போய் முட்டிக்கிட்டு இருக்க முடியாது. இந்த உலகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ வந்து எனக்கு என்ன தேவை, அதில் நான் எப்படி செயல்படணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அப்போ செயல்படுறதுனா எப்படி, சாதாரணமாக சோம்பேறியாக போய் உட்காந்துருக்க முடியுமா. அப்போ வந்து அதில் செயல்படும் போது நம்ம வந்து அங்கே வந்து காலத்தை மதிக்க வேண்டியிருக்கு. அப்போ அந்த காலத்தை எப்படி மதிக்கிறது, அப்போ காலம்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்போ காலம்னா என்ன அப்படின்னு வந்து ஐயா சொல்கிறாங்க. காலம்னா என்ன, காலம் தான்டா கடவுள் தான் காலமாக இருக்கார். அப்போ நீ வந்து ஒரு இடத்துக்கு நீ ஆஃபீஸ்க்கு 8:30 மணிக்கு வர்ற அப்படின்னா 8:30 மணிக்கு போய் நிற்கணும். அப்படி போக முடியல அப்படின்னா நீ கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அதாவது அந்த காலத்திட்ட மன்னிப்பு கேட்கணும். காலமே நான் வந்து இந்த மாதிரி சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி நான் உன்னை மதிக்காமல் இருந்தேன், ஸோ என்னை வந்து மன்னிச்சிரு அப்படின்னு அது வந்து அதையுமே வந்து உணர்வுபூர்வமாக செய்யணும். அப்போ வந்து நான் காலத்தை மதிக்கும்போது ஸோ எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து என் முன்னாடி இருக்கும். ஸோ என்னோடய தேவை என்னன்னு தெரியும். ஐயா எப்பயுமே சொல்லுவாங்க, ஒரு பறந்து விரிந்த இடத்துல வந்து ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளை திராட்சை எல்லாமே கிடக்கு, அப்போ வந்து நீ இதை எப்படி சரி அடிக்க வைப்ப அப்படின்னு கேட்கும்போது நான் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஆப்பிள்னா ஆப்பிளா, ஆரஞ்சுனா ஆரஞ்சா, திராட்சைனா திராட்சையா, இப்படி வைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஆனால் அது வந்து ஐயா வந்து அப்படி சொல்லலை. என்னோடய புரிதல் என்னென்னா, அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து உன்னோட தேவை என்ன, அதில் உனக்கு ஆப்பிள் தேவையா ஆப்பிள் எடுத்துக்கோ, அதில் உனக்கு ஆரஞ்சு தேவையா ஆரஞ்சு எடுத்துக்கோ, எல்லாமே அங்கே இருக்க தான் செய்யும். உன்னோட தேவை என்ன, உன்னோட விருப்பம் என்ன, ஸோ அதை வந்து நீ வந்து
எடுத்துக்கணும். இந்த உலகத்தில் எல்லாமே தான் இருக்கும். அப்போ என்னோடய தேவையை என்னோடய விருப்பம் தான் வந்து என்னை வழிநடத்த போகுது. அப்போ வந்து என்னோடய தேவையை அறிஞ்சிக்கிறதுக்கு நான் வந்து அதுக்கப்புறம் தான் என்னோடய தேவையை அறிஞ்சு நான் செயல்படும்போது, இந்த காலத்தையும் மதிக்கும் போது என்னோடய செயல்கள் வந்து நேர்த்தியாக இருக்கும். என்னோடய செயல் செஞ்சு முடித்த உடனே எனக்கு ஒரு நிறைவை தரும் அப்படின்றத நான் என்னோடய புரிதல். அப்போ வந்து நான் ஒவ்வொரு செயலையும் நிறைவாக செஞ்சுக்கிட்டு போக 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 எனக்கு வந்து அந்த நேர்த்தியான ஒரு பாதை கிடைக்கும். நான் அதில் தான் வந்து எனக்கு வந்து திருப்தியாக இருக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நான் இங்கே வந்து புரிஞ்சுக்கிறேன். ஸோ வந்து இங்கே பணம் அப்படின்னா வந்து அதுக்கடுத்து வந்து செயல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு வந்து ஊக்கமாக இருக்கணும்ல. அப்போ ஊக்கம்னா என்ன அப்படின்றது தெரியல. ஆக்கப்பூர்வமான விஷயங்களை செய்யணும். ஸோ ஊக்கத்தோடு இருக்கணும். ஒரு எறும்பு சுறுசுறுப்பாக எல்லா வேலையும் செய்யுது, அதுக்கு தேவையானதை சேர்த்து வச்சுக்குது. ஸோ அந்த ஒரு விஷயங்கள் வந்து அது எதை பற்றியும் ரிசல்ட் ஓரியன்டாக சிந்திக்கிறது இல்லை. அது செயல்படுது, அதுக்கான எல்லா விஷயத்தையும் செய்யுது. மனிதனாக நான் மட்டும்தான் வந்து ரிசல்ட் ஓரியன்டாக சிந்திச்சு எதை செய்யணும் எப்படி செய்யணும்னு தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்திருக்கேன். அப்போ ஊக்கமாக இருக்கிறவன் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஊக்கமாக இருக்கணும்னா வந்து சுங்கியாக ஒரு இட்லி தோசை தின்னுக்கிட்டு ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடாது. உடம்பு தெம்பாக இருக்கணும். உடம்பு தெம்பாக இருந்தால் தான் வந்து ஊக்கமாக செயல்பட முடியும். அப்போ உடம்பு தெம்பாக இருந்து எருமாடு மாதிரி வேலை பார்க்க முடியாது. அப்போ வந்து அதை வந்து அந்த இதில் நேர்த்தியாக செயல்படணும் அப்படின்னா வந்து அதில் வந்து திறமை தேவைப்படுது. அப்போ ஊக்கமாக இருக்கிறதுக்கு நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும். பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லைன்னு ஐயா சொல்லுவாங்க. பொருள் அப்படின்றது வந்து உடம்பு தான் பொருள். அப்போ அந்த உடம்பை எவ்வளோ நல்லா வச்சுக்கணும். அப்போ உடம்பை நல்லா வச்சுக்கணுன்னா என்ன பண்ணணும்? நல்லா சாப்பிட்ணும், நல்லா தூங்கணும், நம்மளுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக ஒரு இடத்துல இருக்கணும், நல்ல துணிமணிகள் வாங்கி போட்டுக்கணும், ஒரு ஜம்முன்னு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நீ மதிக்கணும். ஒன்றை நீ மதித்து பிறரையும் மதிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். பிறரை மதிக்கிறது எப்படின்னா எதிர்வினையாற்றல். அவங்க பதில் சொல்லணும், அவங்க பேசுகிறத நம்ம லிசன் பண்ணணும். அது நமக்கு தேவையில்லைன்னு பார்த்து அதை நெக்லெக்ட் பண்ணணும். ஸோ இப்படி வந்து நம்ம ஆர்வத்தோடையும் ஊக்கத்தோடையும் செயல்படும் போது நமக்கு தேவையானது எல்லாத்தையுமே அடைஞ்சிக்கிட்டே வருவோம். ஸோ அடைஞ்சிக்கிட்டே வந்தால் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து என்னோடய மோட்டிவ் வந்து பணம் சம்பாதிக்கிறதா நினச்சிட்டு இருந்தேன். பணம் சம்பாதிக்கணுன்னா வந்து ஏதோ ஒரு வேலை, சரி நம்ம ஊக்கமாக இருக்கும், ஆர்வமாக இருக்கும், தேவையானது எனக்கு இது தேவை, இதை நான் அடைய போகிறேன் அப்படின்றது எனக்கு ஒரு அப்போ அந்த தேவை அடையிறதுக்கு எனக்கு இந்த சமுதாயத்தில் வந்து நான் பணம் சம்பாதிக்க வேண்டியிருக்கு. ஸோ அப்படி நான் பணம் சம்பாதிக்கணுன்னா நான் பணம்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. கடைசியில் பணம் அப்படின்றது என்னோடய உடம்பு தான் பணம் அப்படின்னு ஐயா சொல்லிட்டாரு. என்னோடய உடம்பு தான் பணம் அப்படின்னா அந்த உடம்பை நான் ஆரோக்கியமாக வச்சுக்கணும், ஊக்கமாக வச்சுக்கணும். அது ஊக்கமாக வச்சு அதன் மூலயமா வந்து நான் செயல்படுறேன். அப்போ செயல்படும் போது என்னென்னா எனக்கு உழைப்பு தேவைப்படுது. ஸோ அப்போ என்னோடய உழைப்பை தான் வந்து நான் பணமாக மாற்றி வச்சுக்கணும். அப்போ இந்த உடம்பு இந்த பொருள் எனக்கு கொடுத்துருக்க இறைவன் அவங்களுக்கு நன்றி சொல்லி, ஏன்னா இது எல்லாத்தையுமே கொடுத்தது வந்து கடவுள் தான். ஸோ கடவுளுக்கு வந்து இது வரைக்கும் நான் வந்து மனசார நன்றி சொல்லியிருக்கேனா அப்படின்னா இது வரைக்கும் கிடையாது. ஆனால் ஒவ்வொரு சமயமும் நான் அதுக்கான முயற்சி தான். இனிமேல் வந்து அந்த நன்றி சொல்லணும் அப்படின்றது அதையும் மனசார சொல்லணும். அப்போ மனசார வரல நான் ஒரு ஃபார்மாலிட்டிக்காவது சொல்லி அதை பழக்கியாவது இந்த இறைவனுக்கு வந்து நான் நன்றி சொல்லி தான் இந்த இதை நான் கடக்கணும். ஸோ என்னோடய உழைப்பை போட்டு என்னோடய உழைப்பை பணமாக்குனா அது ஒரு பக்கம் வந்துக்கிட்டே இருக்கும். இது எல்லாமே இருக்கட்டும். பணம் ஒரு பக்கம் சேர்ந்தால் கூட நீ உழைச்சிக்கிட்டே இருக்கணும், ஆர்வத்தோடு செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும், அது வந்து பிறருக்கு உதவியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் ஐயா வந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் கன்சல்ட் பண்ணி வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து ஒரு தேவை அறிஞ்சு பழகு, தேவையில்லாமல் எதையும் பேசாத, அப்புறம் வந்து மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சி எதையுமே செய். ஒரு பாண்டரங்க வந்து பானை செஞ்ச கதையை ஐயா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பானை மட்டும்தான் செஞ்சான், அந்த பானை வந்து வாங்கிட்டு போகிறவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அப்போ வந்து என்னோடய செயல் வந்து பிறருக்கு பயனுள்ளதாக இருக்கணுன்ற ஒரு தன்மையோடு நான் செயல்படணும். இது எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாத்திலையுமே வந்து ஒரு நம்ம சின்ன சின்ன குற்றங்கள்லாம் செய்வோம். ஸோ அது வந்து நம்ம கற்றுக்கிட்டதுலேருந்து பண்ணுறது. ஆனால் வந்து ஐயா சொல்லுவாங்க எப்போயுமே வந்து ஒரு 4 குற்றம், அந்த 4 குற்றத்தை நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது 4 குற்றம் என்னென்னா, விழிப்பு வந்தோடனே தூங்கி நம்ம விழிப்பு வந்தோடனே எந்திரிச்சிடணும், எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கணும். அக்ரிண பொருட்களுக்கு வந்து உயிர் கிடையாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு உயிர் இருக்கும், பட் அந்த பொருளுக்கும் ஒரு தன்மை இருக்குது. அதை வந்து நம்ம எடுத்த இடத்துல வைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள். அந்த எந்த பொருளை எந்த இடத்துல வைக்கணுமோ அது ஆர்கனைஸ்டாக இருக்கணும். அது வந்து அதே மாதிரி ஒரு விஷயம் தோன்றுறது அப்படின்னா தோணுனே செய்யணும். அப்புறம் வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து எல்லாத்தையுமே செய்யக்கூடாது. கடைசி நேரத்தில் வந்து அவசரமாக செய்கிறது, இதெல்லாம் வந்து இதுதான் வந்து வாழ்க்கையிலே குற்றம். இந்த 4 குற்றத்தையும் வந்து நீ செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதையும் நான் மனசில் எடுத்துகிட்டு போகிறேன். அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து நிறைய விஷயங்கள் வகுக்கப்பட்டிருக்குது. அதில் வந்து காலம் வந்து பார்த்திங்கன்னா
இப்போ காமனாக தான் இருக்குது. உலக நாடுகள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு லண்டன் நினைக்கிறேன், நார்வேல ஒரு இடத்துல தான் வந்து அந்த நடுநசி 12 மணிக்கு சூரியன் வருது. அந்த சூரியன் வர்ற நேரத்தை தான் கணக்கில் வச்சு ஒரு காலத்தை வந்து அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த டைம் வந்து எல்லா நாடுகளுக்கும் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு அந்த வகுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி தான் நம்ம செயல்பட்டுருக்கோம். ஆனால் ஐயா வந்து காலம்னா என்ன அப்படின்னா, காலம்னா கடவுள்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு நேரம் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா வந்து ஒரு சூரியன் உதிக்கிறதுலேருந்து தான் நேரம் ஆரம்பிக்கும். சூரியன் வந்து தினமும் வந்து ஒரே டைமில் வந்து உதிக்காது. ஸோ அப்போ அந்த சூரியன் உதிக்கிற நேரம் தான் நம்மளுக்கு வந்து 0 டைமு, அதுலேருந்து தான் நம்மளுக்கு நேரமே ஆரம்பிக்குது. அப்புறம் இது எல்லாமே இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோ. இந்த உலகம் இப்படி தான் இருக்குது. இங்கே வந்து எல்லா விஷயத்தையும் என்னால் சொல்ல முடியுதா அப்படின்னா கிடையாது. இது வந்து ஏன்னா ஒவ்வொரு விஷயங்கள் என்னோட என்கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து ஐயா வந்து கண்டுபிடிச்சி சொன்னார். நீ ஏன் தப்பாக இருக்க அப்படின்னா, நான் வந்து மற்றவங்க விஷயத்தில் வந்து அதிகமாக கவனிச்சுட்டே இருந்தேன். அவன் என்ன பண்ணுறான், இவன் என்ன பண்ணுறான், இவன் எப்படி இருக்கான், அவன் எப்படி இருக்கான், இப்படி வந்து ஒரு உள்ளுக்குள்ள மதிப்பு போட்டுக்கிட்டே இருப்பான். ஸோ அதை வந்து கண்டுபிடிச்சி அதை சொல்லுவார் ஐயா வந்து. ஸோ இந்த மாதிரி சொல்லும்போது தான் அப்போ எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்றத என்னால் புரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து வெளியே வர முடியுது. ஸோ அப்படி சின்ன சின்ன விஷயங்களையும் புரிஞ்சுக்கிட்டு வெளியே வர்றதுனால இது என்னென்னா, இந்த இப்போ காலம்னா எனக்கு என்னன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ இந்த உலகம் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அப்போ நிறைய விஷயங்கள் டீகோட் பண்ணி என்கிட்ட சொல்லிட்டார். இப்போ நேரத்தை சொன்னாங்க பார்த்தீங்களா, இப்போ இந்த நேரம் வந்து டீகோட் பண்ணி சொல்லும்போது நேரத்தை பற்றி எனக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ இந்த உலகத்தில் நம்ம நடிக்கிறதுக்கு இது வந்து காமனாக இருக்குது. ஆனால் நேரம்னா இதுதான், சூரியன் உதிக்கிறதா நம்மளுக்கு 0 டைம் அப்படின்றத நான் புரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் செயல்படுவேன். அப்போ எனக்கு என்ன தெரியும்னா, எனக்கு கடவுள்னா வெற்றிடம் தெரியும். நான் அதை போய் அது உணர்றதுக்கான பயிற்சி வந்து ஐயா கொடுத்துருக்காங்க. அதை நான் செஞ்சுக்கிட்டே இருக்க போகிறேன். எப்படினாலும் ஒரு கடவுளை வந்து அந்த சூனிய தரிசனம் எனக்கு கிடைக்கணும்னு நான் அதுக்கான முயற்சியில் தான் இருக்கிறேன். ஸோ அதுக்கான பயிற்சியும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்போது இங்கே நிறைய விஷயங்கள் டீகோட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு சிலையை பார்க்குறதுக்கும் ஐயா டீகோட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கோயிலில் ஒரு சிலையை பார்க்குறதுக்குமான வித்தியாசங்கள் இங்கே நிறையா இருக்குது. அப்போ இந்த 40 நாளில் வந்து என்ன இருக்குது, இது வந்து ஒரு குருகுல கல்வியா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் பிளேஸ் தான். நீங்கள் வந்து ஒரு சினிமாவுக்கு போகிறீங்களா, சினிமா வந்து ஒரு 3 மணி நேரமோ 2.5 மணி நேரத்தில் முடியும்ல. அப்போ வந்து உங்களுக்கு எல்லாமே இருக்கும்ல. ஒரு சினிமாவில் வந்து ஜாலியாக காமெடி இருக்கும், சண்டை இருக்கும், அப்புறம் வந்து எல்லாமே இருக்கும்ல. அதே மாதிரி இங்கே 40 நாளில் வந்து இங்கே எல்லாம் அப்படி தான் இருக்கும். வந்து அந்த அளவுக்கு உற்சாகமாகவும் இருக்க முடியும். நீங்கள் வந்து உங்களை நேரத்தை கையாள்வீங்க. ஒரு நாள் கூட நாங்கள் வந்து ஒரு 10 பேர் 12 பேர் இருந்தோம், மாறி மாறி இருந்தாங்க. கடைசியாக இப்போ வந்து 8 பேர் இடையில வந்து ஜாயின் பண்ணிட்டு போவாங்க. ஒரு நாள் இந்த 40 நாளில் யாருக்குமே உடம்பு சரியில்லைன்னு யாருமே சொன்னது கிடையாது. அந்த அளவுக்கு வந்து இங்கே எங்களை பார்த்துக்குவாங்க. ஸோ அந்த மாதிரியான சூழல் தான் இங்கே வந்து. ஸோ நீங்கள் ஒரு சினிமா பார்த்துட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டு போகிறீங்களே, அதை விட சிறப்பான விஷயமா இருக்கும். அந்த சினிமா பார்த்து மற்றவங்கள பார்ப்பீங்க. ஆனால் இங்கே வந்து சினிமா உங்களை காட்டும், நீங்கள் உங்களை ரியலைஸ் பண்ணுவீங்க. அப்படி நான் ரியலைஸ் பண்ணது என்ன அப்படின்னா, நான் வந்து நிரூபிக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன்ல. அப்போ வந்து என் மனசு வந்து அப்படியே தூக்கி நான் பெரிய ஆள் அப்படின்னு காட்டுறதுக்கு நினைக்கும். அப்போ ஐயா வந்து கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க, டைவர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிற, செருப்பு கழட்டி அடிச்சு கூடான்ற மாதிரி. ஒரு செருப்பு கழட்டின்னு சொல்ல மாட்டாங்க, டைவர்ட் பண்ணுற மாதிரி பேசுனா அசிங்கப்படுத்திடுவேன் அப்படின்னு சொன்னார் என்னை வந்து. அப்போ தான் வந்து என் மனசுக்கு புரிஞ்சிச்சு, ஓ நீ இன்னும் நிரூபிக்கிற முயற்சியில் தான் இருக்கிற அப்படின்ட்டு. அப்போ என்ன ஆச்சுன்னா, மற்றவங்ககிட்ட நிரூபிக்கிறது, இப்போ ஐயாட்ட நிரூபிக்கிறது போயிட்டு அந்த மனசு வந்து என்கிட்ட பேசுது, வந்து எனக்குள்ளே நிரூபிக்குது, நீ நல்லவன் தான், இந்த மாதிரி நடக்குது அப்படின்றது. அப்போ வந்து எனக்கு தெரியுது, ஆக எனக்குள்ளே 2 பேர் 3 பேர் பேசுகிறாங்கன்றதை என்னால் பிரித்து பார்க்க முடியுது. அப்போ நான் சொல்கிறேன், நீ வந்து என்கிட்ட இப்போ பேசாத, உனக்கு பேசுறதுக்கு நான் தனியாக டைம் கொடுக்குறேன், என்னை கிளாஸை கவனிக்க விடு அப்படின்னு சொல்லி. அப்போ என்னன்னா, இதெல்லாம் நடக்கும்போது ஒரு நாய் இருக்குல்ல, ஒரு நாய் வந்து தெருவில் உங்களை துரத்திக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் கல் எடுத்து விரட்டினீங்கன்னா அது ஓடி போய் நின்று ஒரு மாதிரி பார்க்கும்ல, அது மாதிரி நம்ம மனசு வந்து அப்படியே உள்ளுக்குள்ளே சுருங்கி போய் அந்த கற்றுக்கிட்ட ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஒரு நாய் அப்படியே ஐயோ பம்மி போய் கிடந்துச்சுல, அப்போ அந்த கற்றுக்கிட்ட மனசு வந்து பம்மி போயிருந்துச்சு. எனக்கு இயல்பான உணர்வு இருக்குல்ல, அது வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ அந்த இது போயிருச்சு வந்து. ஸோ இது என்னோட அனுபவம். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், நான் வந்து ஆணவத்தில் இருந்தேன் அப்படின்றத நான் ரியலைஸ் பண்ணேன். ஸோ ஆணவம்னா என்னது, மற்றவங்கள மதிக்காமல் இருக்கிறதா இல்லை மற்றவங்கள மதிக்கிறதா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அதுக்கு ஒரு உதாரணமாக வந்து இப்போது நான் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணும்போது ஒரு சம்பவம் நடந்துச்சு. அப்போ வந்து நானும் இன்னொரு ஃப்ரெண்டு வந்து காஃபி குடிக்க போயிட்டுருந்தோம். காஃபி குடிக்க போகும்போது அந்த காஃபி ஷாப்பில் வந்து ஒருத்தவங்க 2 காஃபி ஆர்டர் பண்ணோம். அந்த பையன் வந்து என்கிட்ட கேட்டான், சுகர் எப்படி அப்படின்னு கேட்டான். நான் சுகர் வந்து நார்மல் அப்படின்னு. இப்போ பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டு, இல்லை எனக்கு சுகர் வந்து அதிகமாக போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து நான் அவரை மதிக்கலை, நான் ஆணவத்தில் செயல்பட்டேன். இதுதான் ஆணவம்.
நம்ம சராசரியாக ஆணவம்னா வேறு என்னென்னமோ கற்றுருப்போம்ல, அப்படிலாம் கிடையாது. ஒருத்தர் சகஜீவிதம் வந்து உட்காந்துருக்காரு, அவருக்கு என்ன வேணும், நீங்கள் இப்படி குடிப்பீங்களா, நீங்கள் சுகர் போட்டுக்குவீங்களா, உங்களுக்கு பால் டிகாஷன் அதிகமாக இருக்கா, இது நம்ம புரிஞ்சுக்கிறோம்ல. இதுதான் இந்த மதித்தல் இருக்குல்ல, இது ரொம்ப அவசியம். இந்த மாதிரி தான் வந்து இந்த 40 நாட்கள் போயிட்டே இருக்கும் இல்லையா. இப்போ எல்லாருக்கும் ஒரே பிரச்சனை இருக்குது. நான் ஒரு பிரச்சனையில் வந்திருப்பேன், எனக்கு ஒரு சில விஷயங்களில் தடையாக இருக்கும். ஸோ அது வந்து ஐயா சுட்டி காட்டுவார், நீ இந்த இடத்துல உனக்கு பிரச்சனை இருக்குது, இதை நீ சரி பண்ணிக்கோ அப்படின்னு. ஸோ இப்படி தான் வந்து இந்த 40 நாள் வந்து நாங்கள் கடந்து வந்திருக்கோம். இது நிறையா உடச்சி பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். வந்து அதுதான் நான் நான் வந்து வரும்போது சொன்னால் வந்து உபதேசம் வாங்கியாச்சு, ஐயாவோட ஸ்பீச்லாம் கேட்டாச்சு, 40 நாள் ஏன் வரணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அப்படி கிடையாது. இந்த 40 நாளுமே வந்து எனக்கான என்ன யாருன்னு காட்டியிருக்கு, நான் என்ன செய்யணுன்றதை சொல்லியிருக்கு. ஸோ அதனால் வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குன்னு வார்த்தையாலேயோ எதால சொல்ல முடியாது. ஆனால் இந்த 40 நாள் வந்து எனக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்னு நான் எதிர்பார்த்து வரல. நான் ரொம்ப பயந்து வந்தேன். இந்த 40 நாளை நான் வந்து இருந்துடலாமா அப்படின்றதெல்லாம் நினச்சி வந்தேன். ஆனால் அப்படிலாம் கிடையாது. ரொம்ப அருமையாக வந்து என்ன அப்படின்னா, இந்த கிளாஸ் முடிஞ்சவொடனே எப்படி இருக்குன்னா, அந்த ஈண்ட கண்ணுக்குட்டி இருக்குல்ல, அதை கழட்டி விடுவாங்க. கழட்டி விட்டேன்னா அப்படி ஜம்ப் பண்ணி ஓடும்ல, அந்த மாதிரியான ஒரு மனநிலையில் தான் நான் இப்போ இருக்கேன். வெளியே போய் வாழணுண்டா, நான் வாழ்ந்து காட்டுறேன், அந்த மாதிரி இருக்குது. தேங்க்யூ. முடியாது. அந்த மனிதர் தான் சில தவறான இடத்துங்களுக்கும் கூட்டு போயிருக்காரு. ஆனால் அது அப்படி இல்லை, எனக்கு உதவணுன்ற எண்ணத்தில் அவர் கூட்டு போனார். இங்கே வந்து என்னை வந்து ஒரு சரியானதை கூட்டு வந்து நான் வந்து ஐயாட்ட பேசி என்னோடய பிரச்சனைகள்லாம் சொல்லும்போது ஐயா ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னார், நீ தொலைச்சதெல்லாம் ஒரு வெள்ளி பொருள்றா, ஆனால் உன் லைஃப் வந்து ஒரு தங்கம் மாதிரி, அதை இழந்துடாத அப்படின்னு சொல்லி எனக்கு உபதேசம், அது எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து நான் அப்படியே போயிட்டே இருந்தேன். ஐயாவோட வீடியோ கேட்குறது, உபதேசம், இதுவே போதும் அப்படின்னு நான் வந்து ஜாலியாக போயிட்டே இருந்தேன். அப்போது என்ன தான் இருந்தாலுமே வந்து என் தேவையை பூர்த்தி செய்கிற அளவுக்கு என்கிட்ட பணம் இருக்குது, எனக்கு ஒரு வேலை இருக்குது, என் லைஃப் நல்லா போயிட்டுருக்கு. அப்படி இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு திருப்தி இல்லை. நான் வந்து இழந்த ஒரு ஏமாற்றம் வந்து எனக்கு மனசுக்குள்ளே பெரிய இறுக்கம் வந்துச்சு. அப்போ எனக்கு 2 பிரச்சனை வந்து இருந்துச்சு. ஒன்று இந்த ஜாதி, அது ஓரமாக ஒரு புள்ளி மாதிரி அது இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த வாழையில பந்தியில் போட்டு ஒரு பீயை வச்சா அப்புறம் அது மாதிரி வந்து எனக்கு அந்த ஜாதின்ற ஒரு உணர்வு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் அது வந்து வெறி கிடையாது. எப்படி இருக்கும் அப்படின்னா, நீ இந்து அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒன்றும் பெருசாக இருக்காது. ஆனால் என்னோட சமூகம் சேர்ந்தவன் அப்படின்னா ஏதோ ஒரு லைட்டாக உள்ளுக்குள்ளே ஒரு பூரிப்பு அந்த மாதிரிலாம் வரும். இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ற எண்ணம் எனக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஐயாக்கிட்ட நிறைய தடவை பேசுவேன். சில நேரங்கள் ஐயா அதெல்லாம் விட்டுறியா அப்படின்னு சொல்லுவார். அது அப்புறம் வந்து காமத்தை எப்படி கையாளுறதுன்னு தெரில. அதனால் நிறையா பிட்டு படம் பார்த்து கையடிச்சிட்டு அந்த மாதிரி சுற்றிக்கிட்டு தெரிஞ்சேன். அது ஐயாட்ட வந்து நான் பர்சனலாகவும் பேசுவேன், இது பெரிய குற்றம்டா, அது வேணாண்டா, உனக்கு லைஃப் ஸ்பாயில் ஆயிரும். அப்போ வந்து எனக்கு வந்து ஐயா சொன்னார், ஒரு 40 டேஸ்க்கு கிளாஸ் வாய்ப்பு இருந்தால் பண்ணு. ஐயா வந்து எதையுமே வந்து நீ இதை பண்ணு அதை பண்ணுன்னா சொல்ல மாட்டார். வாய்ப்பு சாய்ஸ் என் கையில் கொடுத்துருவார், நான் தான் சூஸ் பண்ணிக்கணும். அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிச்சு. அப்போ எனக்கு 2 பிரச்சனை இருந்துச்சு. நான் திருப்தியாக வாழலை. நான் அந்த ஜாதின்ற ஒரு கலிசடைக்கில் சிக்கிக்கிட்டு இருந்துக்கேன். அப்புறம் வந்து இந்த காமம், இது 3லேருந்து நான் வெளியே வரணும் அப்படின்றது தான் என்னோடய பெரிய இதாக இருந்துச்சு. இப்போ இந்த 40 நாளுக்கு வந்து ஐயாவை வந்து ரொம்ப நாளாக தெரியுன்றனால இந்த 40 டேஸ் ஃபீட்பேக் கொடுக்குறவங்களாம் அவங்க சொல்கிறதெல்லாம் எனக்கு பயமாக இருக்கும். என்னோடய அறியாமையில் வந்து நான் ஐயாவை இழந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு பயத்தில் வெளியே சுற்றிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஐயா வந்து மாணிக்கமாகவும் இருப்பார், மாணிக் பாஷாவும் இருப்பார். ஸோ அப்போ மாணிக் பாஷாட்ட வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு கிடையாது. மாணிக்கமாக இருக்கும்போது நம்ம எப்படி இருக்கோம்ல, அதை வந்து மாணிக் பாஷா வந்து திருத்தி விட்ருவாப்புல. அதுக்கு ஏன்னா வந்து நான் எதுக்கு பேசுகிறேன் அப்படின்றத வந்து, ஏன்னா இங்கே வந்து ஐயாவுக்கும் எனக்கு மட்டும்தான் டீல். அப்போ நீ இங்கே எதுக்கு வந்திருக்க அப்படின்னு நான் வந்து திருப்தி இல்லாமல் இருக்கேன். அப்போ நீ திருப்தி இல்லாமல் இருக்கிற அப்படின்னா உனக்கு என்ன ரீசனு அப்படின்னா வந்து நான் என்ன தப்பு பண்ணுறேன் அப்படின்றத வந்து ஐயா வந்து பழக விட்டுக்கிட்டே இருப்பார். கூட போயிட்டே இருக்கும். வாக்கிங் கூப்பிட்டு போவார், பாட்டு பாட விடுவார், டான்ஸ் ஆட விடுவார், எல்லாமே செய்வார். சரக்கும் ஊற்றி கொடுப்பார், எல்லாமே இருக்கும் இங்கே வந்து. ஆனால் வந்து எல்லாத்துலேயுமே வந்து நம்ம நினைப்போம், ஒரு சினிமா பார்த்தோம்னா காமெடி சீனு ஏதோ ஒன்று விட்டுருவோம். ஆனால் ஐயா எதையுமே விட மாட்டார். இங்கே 10 பேர் இல்லை 100 பேர் இருந்தாலும் 100 பேர் என்னென்ன அதாவது 100 பேர்கிட்ட என்ன அதை வந்து தப்புன்னு கூட கிடையாது, 100 பேர் சரி செய்ய வேண்டிய விஷயங்களை ஐயா சொல்லிட்டு போயிடுவார். அது வந்து அவர் சொல்லும்போது வந்து நம்மளுக்கு வலிக்கும். உதாரணத்துக்கு நான் வந்து எனக்கு என்ன தப்பு அப்படின்னு நான் அந்த 40 டேஸில் நான் என்ன ரியலைஸ் பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து பணம் சம்பாதிக்கணும், நான் வந்து ஜாலியாக இருக்கணும். அப்போ வந்து ஏன் என்னால் முடியல, நான் வேலை செய்கிறேன், எல்லாமே செய்கிறேன், அப்போ ஏன் என்னால் முடியல அப்படின்னா,
நான் வந்து என்னோடய தனித்துவம் என்னன்னு தெரியாமல் இருந்திருக்கேன். அப்புறம் வந்து அடுத்தவங்களை பற்றி சிந்திக்கிறத வந்து நான் அதிகமான நேரத்தை வீணடிச்சிருக்கேன். அப்போ வந்து நான் வந்து காலத்தையும் மதிக்காமல் இருந்திருக்கேன். இந்த மாதிரி வந்து என்னோடய குற்றங்கள் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ என்ன பண்ணுறதுன்னா, நான் வந்து என்ன மற்றவங்ககிட்ட தேடுறது, அப்புறம் நிரூபிக்க முயற்சி பண்ணுறது, அங்கீகாரத்தை தேடி அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறது. நான் அந்த மாதிரி ஆள் தான் சரி, மற்றவங்களாம் தப்பு அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நான் இருந்துக்கிட்டே இருந்தேன். அப்போ இதெல்லாம் வந்து இந்த 40 days கிளாஸில் எனக்கானது மட்டுமா, இங்கே இருக்கிறவங்கள பார்த்து நம்ம தெரிந்துக்கணும். சில விஷயங்கள் நம்மளுக்கு நேரடியாகவே உணர்த்திடுவார் ஐயா. அப்போ சொல்லும்போது அப்படியே சுருக்குனுங்க, ஆனால் நைட்டில் போய் தூங்கும்போது இதமாக இருக்கும். அதெல்லாம் வந்து அதை அனுபவிச்சா தான் தெரியும். அது அந்த ஒரு அந்த இதமான ஒரு சூழல் வந்து அப்போ வந்து நான் என்ன எப்படி சரி பண்ணிக்கிறது, அப்போ வந்து நான் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அப்போ நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறேன், எனக்கு ஏன் துன்பம், அப்போ எனக்கு இதனால தான் துன்பம் அப்படின்றத வந்து ஐயா சொல்லுவாங்க. அப்போ வந்து நான் இதெல்லாம் விட்டுட்டு நான் வெளியே வரணும் அப்படின்னா நான் வந்து என்ன நான் அறிஞ்சிக்கணும்ல. அப்போ தன்னை அறியணும். அப்போ எனக்கு என்னோடய தனித்துவம் என்ன நான் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் இங்கே ஃப்ளோவில் போயிட்டே இருக்கும். அப்போ இது எல்லாமே வந்து வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி இந்த கிளாஸில் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து நாம் என்ன வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ என்ன தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நான் வந்து அப்படியே செயல்படலாமா. அப்போ நான் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, மற்றவங்கள்ட்ட பார்த்து பழக வேண்டிய ஒரு விஷயம் இருக்குல்ல. தேவையில்லாத விஷயங்களை தேவையில்லாத சொல்ல தேவையில்லை. ஸோ அப்போ அதெல்லாம் வந்து நான் சரி பண்ணிக்கணும். அப்படி நான் சரி பண்ணிக்கிட வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றதையும் நான் லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா சில நேரங்கள் நான் வந்து ட்ராக்கை விட்டு போயிடும், அதுக்காக எழுதி வச்சுருக்கேன். தெரியாதுன்னு இரு, நீ எப்போயுமே தெரியாதுன்னு இரு, உனக்கு தெரியாதுன்னு இரு ஐயா சொல்லுவார். ஏன்னா ஐயா ஒரு கேள்வி கேட்கும்போது நான் வந்து முந்திரி கொட்டை மாதிரி பதில் சொல்லுவேன். அது வந்து பதில் வந்து எப்படி அப்படின்னா வந்து அது வந்து சரியானதாக இருக்காது. அது எப்படின்னா நான் கற்றுக்கிட்டேன்ல, கற்றுக்கிட்டதும் ஒத்துக்கிட்டதும் தான் பதிலாக வருமே தவிர அது சரியான பதிலாகவே இருக்காது. அதை ஐயா வந்து செவிலில் அறிஞ்ச மாதிரி சொல்லி கொடுத்துருவார். ஆனால் அறைய மாட்டார். ஐயாவோட பார்வையே வந்து அப்படி இருக்கும், ஒரு நெருப்பு மாதிரி இருக்கும். நான் ஐயாவை எப்பயுமே அப்படி தான் பார்ப்பேன். ஒரு சிங்கம் வந்து அப்படியே பிடரியில் ஒரு காட்டில் அப்படியே ஒரு மரக்கட்டை இருக்கும், உடஞ்ச மரக்கட்டையில் அப்படி நின்றுக்கிட்டு இருக்கும்போது அந்த பிடரியில் காற்று பறக்கும்ல, அப்படி தான் நான் வந்து ஐயாவை பார்ப்பேன். ஐயாவை கூட எப்பயுமே எனக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இது ஒரு நெருப்பு, இது பக்கத்தில் போய் நெருங்கி நம்ம சாம்பலாயிடக்கூடாது அப்படின்ற இது இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பேசுகிறது நோக்கம் இல்லாமல் பேசிக்கிட்டே இருக்குது. என்னத்தையோ பேசுகிறது, கமலஹாசன் அப்புறம் தான் அவனை 3வது யாராவது கட்டிக்கிட்டாமல் இந்த மாதிரி தேவையில்லாமல் பேசி என்னோடய நேரத்தை வீணடிச்சிருக்கு. அப்போ நோக்கம் புரிஞ்சு பேசுகிறது, தேவை அறிஞ்சு பேசுகிறது. எதிராளிக்கு வந்து முடியும், ஒரு ஹெல்ப் கேட்குறோம், அவங்க வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லணும். பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க கெட்டவங்க கிடையாது. அவங்களால பண்ண முடியல அப்படின்னா நம்ம அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். அந்த வேலையை செய்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். அப்புறம் வந்து நான் ஒரு ஆண், நான் ஒரு பெண் அப்படின்ற ஒரு பால் பற்றுதல் நிலை இருக்குல்ல, அதெல்லாம் கடந்து வரணும்னு நான் வந்து புரிஞ்சுருக்கேன். பட் கடந்து வந்துட்டேன்னா இல்லை, கடந்து வரல நான் வந்து. ஆனால் அதை செய்யணும். அப்புறம் வந்து நான் செய்கிற ஒரு 4 குற்றம், நான் வந்து என்ன குற்றம் செய்கிறேன் அப்படின்னா, நான் தூங்கி எந்திக்கிறேன், விழிச்சவுடன் எந்திக்கணும். அது வந்து நான் செய்யணும். அதுக்கப்புறம் வந்து எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கணும். இந்த அக்ரிணை பொருட்களுக்கெல்லாம் உயிர் இல்லைன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம், அப்படிலாம் கிடையாது. அதுக்கு ஒரு சாட்சி வந்து, நான் இங்கே வந்து 6 மணிக்கு வந்து பயிற்சி, நான் 6 மணிக்கு பயிற்சி கிளம்பும்போது நான் வந்து 5:30க்கு அலாரம் வச்சு எந்திரிச்சு குளிச்சுட்டு வருவேன். அப்போ ஒரு நாள் வந்து நான் வந்து எப்போயுமே வந்து ஐயா சொன்னனால அந்த துண்டு அந்த கிளிப்பு எல்லாத்தையுமே வந்து என்னோடய ரூமில் சரியாக வச்சுக்கிட்டே இருப்பேன். ஒரு நாள் நான் வந்து குளிக்கிறதுக்கு நான் பாட்டு போயிட்டேன். அப்போ வந்து துண்டு எடுக்க மறந்துட்டேன். அப்போ வந்து நான் வந்து துண்டு எடுக்கலான்னு சொல்லி வெளியே வரும்போது அந்த துண்டு இது வரைக்கும் கீழே விழுந்ததே கிடையாது. அன்றைக்கி நான் வெளியே கதவை திறந்து பார்க்குறேன், என் காலடியில் அந்த துண்டு இருந்துச்சு. அப்போ தான் தெரியும் அந்த அக்ரிணை பொருளுக்கெலாம் உயிர் இருக்குது. இவ்வளோ நாள் வந்து நம்ம இதெல்லாம் மதிக்காமல் ஏனோதானோன்னு ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டோமே அப்படின்ற ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து தோணுனே செய்யணும், அதை வந்து அனலைஸ் பண்ணியிருக்கா, தோணுனே செயல்படு அப்படின்ற ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து கடைசி நேரத்தில் கடகடன்னு செய்கிறது, இதெல்லாம் வந்து தவிர்க்கணுன்றது ஐயாவோட இதுதான் பெரிய குற்றம். மற்றதெல்லாம் வந்து பெரிய விஷயமே கிடையாது, அதை சரி பண்ணிக்கலாம். ஆனால் இந்த விஷயத்தை சரி பண்ணவே முடியாது அப்படின்ற ஒரு விஷயம். இதெல்லாம் நம்ம எப்போ செய்கிறது அப்படின்னா, ஒரு காலம் இருக்குல்ல, அந்தந்த விஷயத்தை அந்தந்த காலத்தில் செய்யணும்ல. அந்த காலம்னா என்ன அப்படின்றத சொல்லும்போது, அது காலம்தான் கடவுள், அந்த காலத்தை நீ மதிக்கணும். காலம்னா என்ன, காலத்தை எப்படி கையாளுறது, இந்த விஷயங்கள். ஸோ காலத்தை மதிக்கிறத பற்றி சொல்லும்போது இங்கே வந்து ஒரு செட்டப்பில் தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றது எனக்கு புரிஞ்சிச்சு. ஏன்னா நான் யூஸ் பண்ணுற கடிகாரம், நான் யூஸ் பண்ணுற நேரம் வந்து நான் வாழ்கிற இந்த லொக்கேஷனில் வந்து அது சரி கிடையாது. இப்போ வந்து கடிகாரம் வந்து எவனோ கண்டுபிடிச்சி அதை சொன்னால் இப்போ டெக்னிக்கலாக வந்து எனக்கு சொல்ல தரல. ஆனால் ஐயா சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ஆழமாக பதிஞ்சிருக்கு. சூரியன் உதிக்கிற நேரம் தான் அந்த 0 டைம். என் வீட்டில் நான் தூங்கி எந்திக்கும் போது
இல்லை என் ஊரில் வந்து சூரியன் எப்போ உதிக்குதோ அதுதான் எனக்கு 0 டைம். அப்போ இருந்து தான் என்னோடய நேரம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ என்னோடய வாழ்நாளை கூட்டி கழித்து பார்க்கும்போது எனக்கான நாட்கள் அப்படின்றது வந்து 9000 சொச்ச நாட்கள் தான் இருக்குது. ஸோ இவ்வளோ நாள் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். அப்போ இவ்வளோ நாள்லாம் இருக்குது. அப்போ இதுக்கு வந்து நீ பழி வாங்குறதுக்கு மற்ற நேரத்துக்குலாம் நீ வீணடிச்சிட்டனா நீ எப்படி வாழ போகிற அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ண தான் இப்போ நான் காலத்தை மதிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் ஊக்கமாக இருக்கணும். ஊக்கமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? நல்லா சாப்பிட்டு தெம்பாக இருக்கணும். ஸோ அந்த விஷயத்தையுமே சொல்லுவாங்க. அதாவது நீ வாழ்க்கையில் முன்னேறதுக்கு சில பேர் சொல்லுவாங்க திருக்குறளில் ஏதாவது ஒரு குறள் எடுத்துகிட்டு நீ மேலே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி. இந்த வாழ்வியல் வகுப்புலையும் அப்படி தான். ஏதாவது ஒன்று எடுத்து நம்ம மேலே வந்துகிட்டே இருக்கலாம். ஏன்னா எல்லாமே ஒன்றோடு ஒன்று பிணைஞ்சு தான் இருக்கும். அது நீங்கள் வகுப்பில் வந்து அட்டன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஊக்கமாக இருந்து செயல்படும் போது எனக்கான தேவைகள் வந்து நான் காலத்தை மதிக்கிறனால எனக்கான தேவைகள் வந்து முன்னாடி நிற்கும்னு ஐயா சொல்லியிருக்காங்க. பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ பணம்னா நான் வேறு என்னென்னமோ நினச்சிக்கிட்டு இருந்தேன். பணம்லாம் ஒன்றுமே இல்லைடா, நீ தான் பணம், நீ தான் மூலதனம், உன்னோட உழைப்பு தான் அப்படின்றத ஐயா புரிய வச்சுருக்காங்க. ஸோ அப்போ பணத்தை எங்கேயுமே தேவையில்ல. பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லைன்றதுக்கு நான் வேறு ஒரு அர்த்தம் படித்தேன். ஆனால் பொருள்னா நீ தான்டா, உன் உழைப்பை நீ வந்து பணமாக்கு, இங்கே பார்க்குற எல்லாத்தையுமே பணமாக்கு அப்படின்றத ஐயா சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து எல்லாத்தையுமே பணமாக்கலாமா அப்படின்னா கிடையாது. விருப்ப தேர்வுன்னு ஒன்று இருக்குல்ல, தேவைன்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ எனக்கு எதை செய்யும்போது எனக்கு என்ன தெரியும், எனக்கு என்ன தேவை, எனக்கு தெரிஞ்சதை எப்படி நான் செயல்படுத்துறது அப்படின்றது தான் வந்து இங்கே வந்து எனக்கு நான் புரிய வச்சுருக்காங்க. இது வரைக்கும் நான் ஒத்துக்கிட்டு வாழ்ந்தேன். இப்போ வந்து புரிஞ்சுருக்கேன். புரிஞ்சதுன்னா நீ பெரிய ஆளா அப்படின்னா கிடையாது. நான் வந்து புரிஞ்சுருக்கேன். இனிமேல் தான் நான் வாழ போகிறேன். ஏன்னா இங்கே இருக்கும்போது எப்படி ஒரு ஃபீல் இருக்கும் அப்படின்னா, ஒரு கண்ணுக்குட்டியை கன்று ஈன்ற பசுவை கெட்டி வச்சுருப்பாங்க. நான் ஒரு தடவை பார்த்துருக்கேன். கொல்லையில் இருக்கும்போது வந்து அந்த பசு துள்ளி வரும். அந்த மாதிரி மனசு வந்து மாறிடும். ஆனால் நான் இங்கே வரும்போது எப்படி வந்தேன் அப்படின்னா, இந்த தீபாவளி பொங்கலுக்கு ஊருக்கு போவாங்க, சென்னையிலேருந்து ஊருக்கு போவாங்க. அப்போ வந்து பெருங்குளத்தூர் ஒரு பெரிய டிராஃபிக் இருக்கும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு என் மனசு. இப்போ எப்படி இருக்குன்னா, மழை பெஞ்சு அப்படியே ஓஞ்சி அப்படியே வானத்தை பார்த்தா அப்படியே ஒரு மாதிரி அப்படியே ரம்யமாக இருக்குமா, அந்த மாதிரி இருக்கிறேன் நான் வந்து. ஸோ இதுதான் என்னோடய புரிதல், இதுதான் என்னோடய உணர்வு. இந்த புரிதல் கூட தவறாக இருக்கலாம், நானே தவறாக இருக்கேன், என்னோடய புரிதல் கூட தவறாக இருக்கலாம்னு ஐயா சொல்லியிருக்காரு. அப்போனா நான் எப்படி வாழணும், எப்படி கவனமாக இருக்கணுன்றது மட்டும்தான் என் மனசுக்குள்ளே இருக்குது. வாய்ப்புக்கு நன்றியா. இந்த 40 நாள் வந்து இந்த பயம் இதெல்லாம் வந்து தேவையே இல்லை. ஏன்னா இங்கே கொடுக்குற உணவு இந்த 40 நாள்லையுமே வந்து இங்கே வந்து ஒரு இப்போ ரெகுலராக ஒரு 9 பேர் 10 பேர் இருக்காங்க. 2-3 பேர் வந்து இடையில அட்டன் பண்ணிட்டு போனாங்க. ஒரு நாளும் ஒரு ஆள் உடம்பு சரியில்லை அப்படின்றத நான் உணர்ந்ததே கிடையாது. அப்படிப்பட்ட உணவு, அப்படிப்பட்ட இடம், இது வாழலாம் ஒரு ஜாலியாக. ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப சினிமா பிடிக்கும். அந்த சினிமாவில் என்னென்ன விஷயங்கள் அங்கே மற்றவங்க நடிப்பாங்க. ஆனால் இந்த 40 நாளில் வந்து நீங்கள் எப்படி நடிக்கிறீங்க, நீங்கள் யார் அப்படின்றத படம் போட்டு காமிச்சிருவார் ஐயா. அப்போ வந்து எனக்கு தெரிஞ்சுக்கும். ஸோ நான் யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் என்னோடய வாழ்க்கையை ஆரம்பிக்குது. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு 40 வயசு ஆயிடுச்சு. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.